அனைவருக்கும் வணக்கம். ஆளுநர் தவகவை ஏன் ஆட்சி அமைக்க அழைக்கல அப்படிங்கிறது பின்னணியில் முக்கியமான காரணம் இருக்குது. தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கணும். இது பிஜேபி மேலே பழிய போடுறது, அதிமுக மேலே பழிய போடுறது, பொதுவாக சட்டத்தின் மேலே பழிய போடுறதுங்கிறதெல்லாம் பின்னணியில் இருக்கிற ரகசியத்தை மறைக்கிறதுக்காகத்தான் இந்த கட்சிகள் எல்லாம் செய்யுது. அது என்னன்ட்டு விவரமாக பார்த்துருவோம். பொதுவாக சட்டசபையில் இந்த வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய நாளில் சட்டசபையினுடைய மொத்த எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கை அதில் பாதி அது சபாநாயகருக்காக ஒரு சீட்டு +1 அப்படிங்கிறது 118 பேர் அந்த நிரூபணம் பண்ணணும். இப்படிங்கிறது சட்டம். இப்போ சட்டசபை கூடும்போது எல்லா எம்எல்ஏக்கள் வந்துட்டால் இந்த கணக்கு. இதே ஒரு 20 பேர் வரலன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கணக்காகுன்ட்டு பார்ப்போம். அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அன்று சட்டசபைக்குள்ளே எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கை +1. இதுதான் கணக்கு. இப்போ உதாரணத்துக்கு 234 பேரில் 20 பேர் சட்டசபைக்கு அந்த அன்னைக்கு ஓட்டு எடுக்கிற அன்னைக்கு வரல. அப்படின்னா மீதி 214 பேர் இருப்பாங்க. அதில் பாதி 107 ப்ளஸ் சபாநாயகருக்கு 1. மொத்தம் எவ்வளோ ஆகுது? 108 இருந்தால் போதும். விஜய்கிட்ட ஆட்சி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கலாங்கிறது தான் சட்டம் சொல்லுது. இதை பயன்படுத்தி 20 பேரை சட்டசபைக்கு லீவ் போட வச்சுட்டா சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபித்தாச்சு. அந்த அன்னைக்கு நிரூபிக்கிற அன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்களோ, 2 பேர்த்துக்கு வயிற்றுப்போக்கு, சில பேருக்கு உடல்நிலை சரியில்லை, ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக்னு ஆஸ்பத்திரியில் படுத்துக்குவான். இப்படியெல்லாம் கதை கட்டி ஒரு ஆட்சியை உருவாக்குவானுங்க. இது பொய்யான எண்ணிக்கையில் உருவாக்கக்கூடிய ஒரு அநீதி மிக்க ஒரு சட்டத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டம். இன்றைய சூழ்நிலையில் இது நடந்துடக்கூடாதுன்னு தான் ஆளுநர் முழு இதை கொடுங்க, யார் யார் ஆதரவு கொடுக்குறாங்க எல்லாத்தையும் லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்பதற்கு காரணம் அதுதான். விஜய் திமுகவின் பினாமி கட்சியை உண்டாக்குனது திமுக தான்ட்டு போன தடவை நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். சாமானியமான நமக்கு தெரியும் போது பிஜேபி போன்ற மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சியால் நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு தெரியாமல் இருக்குமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பினாமிங்கிறனால திராவிட முன்னேற்ற கழகம் 20 பேர் சட்டசபைக்கு அந்த அன்னைக்கு வரமாட்டாங்க. அப்படி வராமல் விட்டுட்டா விஜய் முதலமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கலாம். அதுக்கு தான் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறது, இடையூறாக இருக்க மாட்டோம்னா என்ன 10 பேர் 20 பேர் நாங்கள் லீவ் போட்டுக்குவோம், நீ ஆட்சி அமைச்சிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா திமுகவுடைய பினாமி கட்சி தானே தவேகா, அதனால் அவங்க அதை செய்வாங்க என்பதால் தான் ஆளுநர் இந்த மாதிரி இழுத்தடிச்சிட்டு இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தெரியும், வெளியில் சொல்ல மாட்டானுங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம், மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க பின்னணியில் என்ன நடந்துட்டுருக்குங்க. ஒரு குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஓட்டை சட்டத்தில் இயற்றி வச்சுருக்கிறதுனால, சட்டை மேதைன்ட்டு அவனையும் ஒருத்தனை சொல்லுவாங்க, அவனுக்கெல்லாம் சேர்ந்து இயற்றி வச்சுருக்கிறதுனால ஆட்சி சேரவங்களுக்கு தான் சட்டங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், மக்களுக்கான சட்டம் இல்லை, எல்லாம் சுரண்டி திங்கிறவங்களுக்காக பிரிட்டிஷ்காரன் போட்ட சட்டம். அதை இந்தியாவில் சில பேர் அதை திருத்தாமல் அப்படியே உபயோகப்படுத்தி சுரண்டி திங்கிறதுக்காக வச்சுட்டு போயிருக்கிறானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் அண்ணலுங்கிற பட்ட பெயரையெல்லாம் கொடுத்துருக்குறானுங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, இது சட்டத்தில் இருக்கிற ஓட்டை. இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு தான் ஆளுநர் இப்படி இழுத்தடிச்சிட்டு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் முறைகேடாக சட்டத்துக்கு புறம்பாக குறுக்கு வழியில் இதை செய்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் சட்டத்தை முறைப்படி ஃபாலோ பண்ணணுன்ட்டு ஆளுநர் தடை போட்டுட்டு இருக்கிறதுக்கு முழுமையான காரணம். அதனால் பிஜேபி பழி வாங்குதுன்னு இல்லை, எப்படி வேணால் ஒரு 50 பேர் மட்டும் சட்டசபைக்குள்ளே இருந்தால் கூட இது நிறைவேறிடும். அதனால் சரியாக புரிஞ்சுக்குங்க. நன்றி.